கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே எப்படி நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், டிசம்பர் மாசத்திலே இரவு நேரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் அது ஒரு இருளான வாழ்க்கை. சிம்பிளா புரியும், எல்லாருக்கும் புரியும். ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இல்ல ஒரு பொல்லாத காரியத்துல ஈடுபடுறாங்க, இல்ல ஒரு தீமையான காரியத்துல இருக்கிறாங்க, இல்ல ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இருளா இருக்கும். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன். ஒண்ணும் இல்ல, அணைஞ்சு போய் ஒரு வாழ்க்கை, அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கைய பற்றி பிடிக்கணும், அக்கினி பற்றி பிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், அது ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் ரொம்ப எடுத்து வாசிக்கல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவேன், மற்றபடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை. வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கிட்ட பணம் கொடுத்துருக்கேன். ₹1 இல்லை, ₹2 இல்லை, 13 லட்சங்கள். நான் சொல்றது இப்போ இல்லை, 2008 to 2015 அது இன்னைக்கு பார்த்தா பல லட்சங்கள் இருக்கும். என்னோட வாழ்க்கையில சாபத்திலே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தேன், மனுஷனை நம்பி சாபத்துல சிக்கி கொண்டேன். என்னோட வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையா இருந்துச்சு. வெளிச்சம் கிடையாது என்னோட வாழ்க்கையிலே. வியாபாரத்தில் இருக்கும்போது மெழுகுத்திரி பற்ற வைப்பேன், ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், கடையில் கத்தாழை தொங்கிட்டுருக்கேன், ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சோளம் வச்சிருக்கேன். விக்கிரத்துக்குள்ள எல்லா காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒரு பொம்மை வச்சிருந்தேன், அந்த பொம்மை வச்சா வியாபாரத்தில் நல்ல பணம் செழிப்பாக இருக்குன்னாங்க, அதையும் வச்சிருந்தேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நான் செய்த காரியங்கள். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானது பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இல்லை. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில் சொல்றேன் அப்படின்னா, இன்றும் கூட நிறைய குடும்பத்தில் கடமை கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா சர்ச்சுக்கு போக சொன்னாங்க, என் மனைவி சர்ச்சுக்கு போக சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா யாராவது தப்பா நினைச்சிருவாங்க. நம்மெல்லாம் கிறிஸ்டியனா இருக்கோம்ல, நம்மெல்லாம் சர்ச்சுக்கு போகணும்ல அப்படின்னு என் வாழ்க்கையில நான் வாழ்ந்திருக்கேன்ப்பா. அதனால என்னோட வாழ்க்கையிலே பல லட்சங்கள் நஷ்டத்துல இருக்கும்போது, பல லட்சங்கள், கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம், நான் சொல்றது மினிமம், அவ்வளவு கடன்ல இருக்கும்போது நான் திருநெல்வேலி பகுதியில் தான் இருந்தேன். இங்க இருந்து 4 மாவடி, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள 4 மாவடி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். தேவனை தேட ஆரம்பித்தேன்.
தேவனை தேடும்போது அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை 5 சர்ச்சு இல்ல 6 இடத்துக்கு போயிருவேன். எங்கெல்லாம் பக்கத்துல சர்வீஸ் நடக்கோ எல்லா பக்கமும் போயிருவேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில எனக்கு எப்படியாவது பிரச்சனை மாறணும். என் வாழ்க்கையில உபத்திரங்கள் மாறணும். 2014 டிசம்பர்ல திருநெல்வேலி பகுதியில பாளையங்கோட்டையில எபினேசர் பாளையங்கோட்டையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான் அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் ஜெபிக்க எனக்கு தேவன் கிருபை செய்தார். அவங்க மூலியமாக என்னோட வாழ்க்கையில் இருந்த அந்த மாந்திரிய கட்டு, அந்த விக்கிரத்தில் உள்ள கட்டுகள், அதுலேருந்து வெளியில தேவன் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில முதலாவது நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை. இருளான வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் 11 வயசுக்கு வேலைக்கு போயிட்டேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. அவ்வளவுதான், என்னுடைய படிப்பு முடிஞ்சிட்டு. 6ஆம் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பாதியில படிப்பு முடிஞ்சிட்டு. இதுதான் என்னோட வாழ்க்கையில் உள்ள ஹிஸ்டரி. சின்ன வயசுல வேலைக்கு அனுப்பி விட்டாங்க, படிக்கல. ஆனால் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லிதானே அப்படின்னா, டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இருதயத்திலே தேவனோட வார்த்தை இருக்கா? ஒரு கேள்வி. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கா? அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அப்படிங்க. தேவனோட வார்த்தை அக்கினியா இருக்கு. அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது அதை பற்றி பிடிக்கும். என்னோட வாழ்க்கையில 2015 நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து அழகா உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். வியாபாரத்துல தான் இருந்தேன். நஷ்டம். சொந்த வீடு வித்தேன், நகை வித்தேன், எல்லாத்தையும் விட்டேன். எல்லாம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஆனாலும் பொறுமையா உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமோ தெரிஞ்சது, நான் ஒரு பாவி, நான் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படியல, நான் உண்மையா வாழலை, நான் பரிசுத்தமா வாழலை, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை, நான் ஜெபம் பண்ணலை, நான் தேவனை தேடலை, தேவனோட வார்த்தை கீழ்ப்படியல. இதெல்லாம் நான் 2015 உள்ளதை இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்படி வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மிஸ்டேக் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனோட வார்த்தையை இருதயத்துக்குள்ள வரும்போது அந்த அக்னி பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. ஏசாயால வாசிக்கும் போது, யாரை நான் அனுப்புவேன்? நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன் அப்படின்னு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசினார், நான் போறேன் ஆண்டவரே. 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். இன்னைக்கு 2025 ஆச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பமா நாங்க உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. எனக்கு மாந்திரிகம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சேன். தியானிக்க 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 என்னோட வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கணும். ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா உடனே என்னோட சமூகத்துல தாழ்த்துவேன். அப்ப அந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம வாழ்ந்திருக்கேன்.
என்னை மன்னிப்பீங்களா? என்னை மன்னிப்பீங்களா? ஒரு மனுஷன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனை தேடணும், பக்கத்துல சர்ச்சுக்கு போங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. பிறந்ததுல இருந்து 40 வயசு 50 வயசு ஆயிட்டு அப்படிம்பாங்க. வருஷத்துல ஒரு 2 நாள் போவாங்க. இல்ல வாரம் போய் சர்ச்சில் போய் கையில பைபிளும் கொண்டு போக மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கேட்டா நான் இயேசு நம்புறேன். இயேசு நம்பியாச்சு, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்ல. சர்ச்சுக்கு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. சில குடும்பத்துல ஜெபம் மட்டும்தான் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படல, ஏன் வீட்டுல தண்ணி அடிக்கிறாங்க, ஏன் விபச்சாரம் பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க, ஏன் கடன், ஏன் குடும்பத்துல பிரச்சனை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை? ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்தால் அந்த குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்படும், விடுதலையாக்கப்படும், மீட்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு தேவன் கொடுத்திருக்காருப்பா, நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றேன். ஒரு வீட்டுல பிரியாணி சாப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படிம்போம். ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம், அந்த கடையில பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படிம்போம். அந்த கடையில போய் சாப்பிடுவோம், நல்லா இருக்கு அப்படிம்போம். ஒரு ஹோட்டல் போனா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, இல்ல நல்லா இல்லை அப்படிம்போம். என்னுடைய வாழ்க்கையில 2015 இருந்து ஒரு 2025 இந்த 10 வருஷம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுசா எங்கெல்லாம் நான் மிஸ்டேக்கா இருக்கேன் அது எல்லாவற்றையும் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து 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 தாழ்த்தி 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 மனம் திரும்ப ஆரம்பிச்சேன்ப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு தேவன் இந்த கிருபையின் காலத்திலே உயிர் பிச்சை எனக்கு போட்டிருக்காரு. மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. இப்ப காலைவேளை இந்த செய்தி பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள கேட்கறீங்களோ, நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டு அப்படின்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்பணும் அப்படின்னா என் இருதயம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும், அதுதான் முக்கியம். நம்ம நிறைய மெசேஜ் கேட்கிறோம், நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டா பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். அக்னினா என்ன? தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தை அக்னியா இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுட்டெரிக்கப்படும். சுட்டெரிப்பின் அக்னி இறங்கி வரும்போது நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. இது என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்துல, பிரதர் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன், தேவனோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. இதுதான் என்னோட வாழ்க்கையில ஹையஸ்டான ஒரு முக்கியமான ஜெபம். நான் இப்படிதான் தேவனோடு பேச ஆரம்பிச்சேன். திக்கு வாய் தான், பேச தெரியாது, எல்லாரும் போல எனக்கு தெரியாது. 5 வருஷம் கண்ணீரோடு பைபிள் வாசித்தேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும், ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா டோட்டலா அந்த மனுஷன் மாறிடுவான்.
புது சிருஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஆவி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது ஒரு அக்கிரமத்திலேயோ, ஒரு பாவத்திலேயோ, ஒரு துணிகரமான பாவத்திலேயோ, இல்ல ஒரு விபச்சாரத்திலேயோ, ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கமோ, இல்ல ஒரு போதையோ, இல்ல ஒரு சிகரெட் அடிக்கிற பழக்கமோ, ஒரு கஞ்சா பழக்கமோ, இல்ல லஞ்சம் வாங்குறதோ, இல்ல அடுத்தவன் சொத்தை கொள்ளை அடிக்கிறதோ, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து நான் மனம் திரும்பிட்டேன். என் இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள வந்துட்டாரு. இனிமேல் என்னோட வாழ்க்கையில எல்லாமே புதுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு மனம் திரும்புறாங்களோ, பரலோகம் சந்தோஷப்படும். நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்பை டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நம்ம கொண்டாடும் போது, நம்ம வேற மனுஷனா இருக்கணும். நம்ம வேற மனுஷனா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில மனமாற்றம் கிடைச்சிருக்கா? நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. ஒரு 3 நாள் பாஸ்டிங் போடணும் அப்படின்னா, செல்போன் ஓரமா வைக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். 40 நாள் பாஸ்டிங் சொல்றோம். அந்த 40 நாள் செல்போன் கூடயே தான் இருக்கு. ஒரு 40 நாள் தேவனோட தனியா இருக்க முடியுமா? தூங்கி எந்திரிச்சோனும் செல்போனு, படுக்கும்போதும் செல்போனு, நம்ம கூடயே அது வந்துட்டு இருக்கு. அதுக்கு உயிர் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா 24 மணி நேரம் செல்போன் ஆன்லயே இருக்கு, நெட் ஆன்லயே இருக்கு. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கை தேவனை தேடாமல் செல்போனை தேடி உலகத்துக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமா ஆகி அப்புறம் கெட்டு அப்புறம் அழிஞ்சு அப்புறம் வம்பா போய் அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 3 வருஷம் முன்பாக ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. வாட்ஸ்அப் மூலியமா. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னா, அவங்களுடைய போட்டோ வேற இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுலயோ போய் அதுல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகி அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கேட்டிருக்காங்க. 1 லட்சம் ரூபா அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துட்டு, யாருன்னு தெரியாது, 1 லட்சம் ரூபா அனுப்பியாச்சு. அவங்களுக்கு பயம் வந்துட்டு உடனே ஜெப குறிப்பு வந்துட்டு, எனக்கு யாரும் தெரியாது, என்னுடைய போட்டோ பணம் 1 லட்சம் ரூபா போயிட்டு அப்படின்னாங்க. எப்படி பழக்கம் அப்படின்னா, பேசி 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 பழகி பழகி 1 லட்சம் ரூபா அனுப்பியாச்சு. இப்படி நிறைய குடும்பம் செல்போன் மூலியமா வம்பா போயிட்டு இருக்கு. கொரோனா நேரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆன்லைன் மூலியமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வயசு 29 வயசு தான். கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போயிட்டு வீட்டுல சொல்ல முடியாது. உடனே மருந்து குடிச்சிட்டாங்க. பார்த்தா செல்போன் தான். 10th படிக்கிற பையன், ஒரு 15 வயசு பையன், கொயர்ல இருக்கிற பையன், ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் செல்போன்ல விளையாடுறான். கொயர்ல இருக்கிற பையன் தான். நல்ல படம் பார்த்துட்டு இருக்கான். என் வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நானும் வீட்டுல செல்போன்ல இல்ல டிவி பல மணி நேரம் அடிமை. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நம்ம எங்க அடிமையா இருக்கோம், எதுல பாவத்துல இருக்கோம், இதெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நிறைய குடும்பத்திலே வாழ்க்கையில பல மணி நேரம் டயத்தை பிசாசு திருடுது. ஜெபிக்க முடியல, தேவனை தேட முடியல, துதிக்க முடியல. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பற்றி பிடிக்கணுமா? என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனமாற்றம்,
என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் எந்தெந்த பகுதியில் நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பரிசுத்தமா வாழணும், எப்படிலாம் உண்மையா வாழணும், எப்படிலாம் நீதியை பின்பற்றணும், எப்படிலாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், எப்படி கற்பனையை கை கொள்ளணும், பரலோகத்துக்கு போனா எப்படி சிறு பிள்ளைய போல மாறி இருக்கணும், எப்படிலாம் மனம் திரும்பணும். அப்ப நமக்கு பரலோகத்துக்கு போற பிள்ளைகளுக்கு நம்ம கையில பைபிள் கொடுத்தாரு, பரிசுத்த வேதாகத்தை கொடுத்தாரு. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் நம்ம வாழ்க்கையில அக்னி பற்றி பிடிக்கும். என் வாழ்க்கையில அக்னி பற்றி பிடிச்சதா அப்படின்னா பிடிச்சது. எப்படி பிடிச்சது? 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்போ? இந்த உலகத்துல காரியத்துல வெறுத்து கையில பைபிள் எடுத்து கலர் ஸ்கெட்ச் பென்னு, டைரி, நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிள் உட்காந்துக்குவேன். நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு உட்காந்துருப்பேன். காலைல 4 மணி ஆயிரும். என் வீட்டம்மா கேட்பா, இன்னும் படுத்து தூங்கலையா அப்படின்பா. உடனே ஓடி போய் தூங்கிடுவேன். என்ன காலைல 4 மணி ஆயிருக்கும். இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு உயிர் பிச்சை போட்டாரு, கிருபை தந்தாரு. வேதத்தை தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கை அக்னி பற்றி பிடிக்கும். நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பொழுது? நான் வேதத்தை தியானிக்கும் போது. என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. எப்போ அனல் கொண்டது? நான் தியானிக்கையில். ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இருதயத்துக்குள்ள அக்னி பற்று பிடிக்கும். ஒரு 10 வசனத்தை மனப்பாடமா படிச்சு பாருங்க, தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரோமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோமர் உட்காந்து பல முறை இங்கேயும் அங்கேயும் பிரட்டி பிரட்டி பார்த்துட்டே இருப்பேன். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறான்? மாம்சத்திலே ஒரு மனுஷோட வாழ்க்கையில எதெல்லாம் தொடருது? கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு ஆவியிலே ஜெனிப்பிக்கப்படும் போது ஒரு மனுஷோட வாழ்க்கையில தேவனோடு எப்படி தொடர்பு கொள்றாங்க? இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து 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 தியானிக்கும் போது அக்னி மூண்டது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்மலை நொறுக்குமா? கண்மலை நொறுக்கிற அளவுக்கு சம்மட்டி. ஒரு கண்மலை எப்படி நொறுக்க முடியும்? தேவனோட வார்த்தை இருந்தா நொறுக்கிடலாம். அந்த அளவுக்கு தேவனோட வார்த்தையில வல்லமை இருக்கு. தேவனோட வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் போது நமக்கு தீர்காயுசு. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கு? தூங்கி எந்திரிச்ச உடனே எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் காலையில யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்ட காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது.
பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அக்கினி அபிஷேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அக்கினி அபிஷேகம் என்ன தெரியுமா? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க 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 கர்த்தருடைய வார்த்தை அக்கினி பற்றி பிடிக்கும். அக்கினிமயமான ஆவியான நமக்குள்ளே இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக என்னென்ன தடைகள் இருக்கோ, என்னென்ன கட்டுகள் இருக்கோ, என்னென்ன கிரியைகள் இருக்கோ, என்னென்ன பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கோ, வஞ்சிக்கிற ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ, தந்திரமான ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ, சர்ப்பத்துடைய கிரியைகள் இருக்கோ, அந்த எல்லா கிரியைகளும் அழிக்க முடியும். சத்துருக்களை மேற்கொள்ற அபிஷேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்போ கிரியை செய்யும்? நமக்குள்ள எப்போ செயல்படும்? சத்துருக்களை மேற்கொள்ற அபிஷேகம் எப்போ நமக்குள்ள செயல்படும்? நம்ம தேவனுடைய வார்த்தையில நிரம்பி இருக்கும் போது. பல மணி நேரம் வேதத்தை தியானிச்சு பாருங்க. நம்ம புறப்பட்டு போகும்போது அப்படியே தீர்க்கதரிசனமான வார்த்தை வெளிப்படும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது 2015 பல மணி நேரம் பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வரல. வியாபாரத்தில் இருக்கும்போது யாராவது என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு விளக்கமும் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. ஆமாண்ணே, இந்த வார்த்தை நீங்க சொன்ன எனக்கு சரிதான், என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு அப்படிம்பாங்க. 2015 நான் ஊழியத்துக்கு வரல. ஆனா 8 மணி நேரம் பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். அந்த பைபிள் வாசிக்கும்போது யாருக்காவது சில நேரத்துல இந்த வசனம் அவங்க சொல்றாரு அப்படின்னு. அதே போல இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த வசனத்தை சொன்ன உடனே அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக சொல்றேன். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத் தருவார். வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம இருதயத்துள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டா மட்டும்தான் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல 5 நிமிஷத்துக்கு மேல கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. கையில பைபிள் எடுத்து வாசித்தா கொட்டாய் வருது, தூக்கம் வருது, என்னமா மாதிரி இருக்கு, புரிய மாட்டுக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? வேதத்தை இன்னும் நேசிக்கலன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேற எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் 2015 கர்த்தருடைய கிருபையினாலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையாச்சு. எனக்கு பைபிள் மட்டும்தான் எனக்கு கிஃப்ட். 1000 கோடியை கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு பைபிள் போதும். ஏன்னா இந்த பைபிள் வாசித்து தான் நான் மனம் திரும்பினேன். இந்த பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு குடும்பமா தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அக்கினின்னா என்ன? தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. யோவான் 1 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வரணுமா? வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வார்த்தையை தியானிக்கிறோம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. டிசம்பர் மாசம் 25 இன்னும் டக்குன்னு முடிஞ்சிரும். ஜனவரி மாசம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் டிசம்பர் வந்துட்டு அவ்வளோ வேகமா நாட்கள் போகுது. இப்ப பழைய மாதிரிலாம் இல்லை. லைஃப் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய வருகையே வந்து முடிஞ்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்குமானால், அழகா சொல்றாரு எரேமியா 20 அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. நம்ம இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? அவருடைய வார்த்தை என் எலும்புகளில். அப்ப தேவனோட வார்த்தை எங்க வருது? நம்ம எலும்புகளுக்குள்ள வருது. என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல், எரிகிற அக்கினியை போல்
என் இருதயத்தில் இருந்தது. இப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தேவனோட வார்த்தை எரியிற அக்கினியா இருக்கு. 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்படி அனல் கொண்டது? வசனத்தை நம்ம தியானிச்சாதானே. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்ப அக்கினி மூண்டது? ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் போகும்போது அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பொழுது? வேதத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் பேசுவாரு. இந்த காரியத்துக்கு ஜெபி அப்படிம்பாரு. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. அது ஒரு வேதனையான காரியம். வேதனையான காரியம். யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இந்த 4 வசனத்தை நீங்க அழகா ஒரு டைரி போட்டு எழுதுங்க. இந்த 4 வசனத்தை எழுதி இந்த 4 வசனத்தை மனப்பாடமா படிங்க. நம்ம வாழ்க்கை அக்கினியா இருக்கணுமா? அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். 24 மணி நேரமும் நம்ம அக்கினியா இருக்க முடியும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கோடிக்கணக்கான குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசங்கள், ஒன்லி டயலாக் பிரசங்கம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், வாயை திறந்தாலே கள்ள தீர்க்க தரிசனம். எப்ப பார்த்தாலும் ஒன்லி அற்புத அடையாளம். கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாருங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும், ஒரு குடும்பம் விடுதலையாக்கப்படும், ஒரு குடும்பம் மீட்கப்படும். எப்போ? என் இருதயம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது. அதுதான் நமக்கு ஹையஸ்ட். என் வாழ்க்கையில 2015 நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறோம், இது எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது அழகா எழுதப்பட்டிருக்கு. அவரோட வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அப்போ இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனோட வார்த்தை இருக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போதுதான் அக்கினி மூண்டது. அப்ப அக்கினி பற்றி பிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கும். அதுக்கு நம்ம சில மணி நேரங்கள் செலவு பண்ணா மட்டும்தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் 5 நிமிஷம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் தேவனை தேட மாட்டேன் அப்படின்னா எப்படி அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் நார்மலா கேட்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே எங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணணும், நாங்களும் கர்த்தருக்கா வேலை செய்யணும். எல்லாரும் கர்த்தருக்கா வேலை செய்யலாம். உங்க வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். தேவையில்லாத இடத்துல நின்னாலோ இல்ல பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலோ அந்த நாள் முடிஞ்சு போயிடும். இந்த வருஷம் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த வார்த்தை பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை அந்த அக்கினி பற்றி பிடிக்கணும். அது மற்ற ஜனங்களுக்கும் பற்றி பிடிக்கணும். தேசத்துக்குள்ள அக்கினி பற்றி பிடிக்கணும். கடைசி காலத்துல அக்கினி பற்றி பிடிக்கணும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா
நமக்குள்ளே தேவனோட வார்த்தை நிரம்பி இருக்கணும். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அதிகமான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, எங்களுக்கு நேரமே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. எங்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. சில குடும்பத்துல தேவையில்லாம வெளியூர் போய்கிட்டே இருப்பாங்க. கேட்டா அவங்க அங்க போனேன் 30 நாள் கணக்கு சொல்லிடுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இருக்கா அப்படிம்பாங்க. ஆனா எத்தனையோ தேவையில்லாத டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், நாட்கள் வேஸ்ட், பல மணி நேரம், பல நாட்கள், பல வருஷம், பல மாசம் எல்லாம் வேஸ்ட் 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 வேஸ்ட். பரலோகத்துல போய் நிற்கும் போது கணக்கு கொடுக்கணும். உன் கையில பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ பைபிள் வாசித்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த நாள் எப்படி இருக்கும்? அது நியாய தீர்ப்பு நாளா இருக்கும். நமக்கு கிருபையின் காலம் இருக்குப்பா. நம்ம நல்லா கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம். பல மணி நேரம் வீட்டுல தியானிங்க. குடும்பமா எப்படி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோமோ அதே போல வீட்டுல கையில பைபிள் எடுத்து எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்து வாசிங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில தேவனோட வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிப்பா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகங்கள் தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. இந்த வருஷத்துல இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். எங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கணும். நாங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளை போல மாறி இருக்கணும். பரிசுத்தமாவால் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். உண்மையாவால் அர்ப்பணிக்கிறோம். நீதியை பின்பற்ற அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. பூமியின் மேல அக்கினை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புற சொன்ன வசந்தபடி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே அக்கினி பற்றி பிடிட்டு ராஜா. அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினி பற்றி எரியட்டும்பா. அக்கினி பற்றி எரியட்டும்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அது இப்பொழுது அக்கினி பற்றி எரியட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்கினி பற்றி பிடிக்கட்டும்பா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள விசேஷமாக அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இல்ல கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இப்பொழுது 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 ஒவ்வொரு குடும்பத்துல அக்கினி பற்றி பிடிக்க ராஜா. ரீபாலர ஷலபப கபது பெக்கேதுனா ரமலஹதனமர ஷலபப கபது பெக்கேதுனா ரீதனமாலர துர்ஷப்த டலப கபது பெக்கேதுனா ரீகா டலப ரபேசி துர்ஷலபப கபது பெக்கேதுனா லமலஹதனமர துனமலவர ஷலபப கபது பெக்கேதுனா லீமலபலவர ஷலபப கபது பெக்கேதுனா. எல்லாரோட பாத்திரம் நிரம்பட்டுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிரம்பட்டுப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும்பா. எல்லா செத்த கிரிகள் அழிக்கப்படட்டும்பா. நிர்மூலமாக்கப்படட்டும்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்நிய கிரியைகள் இருக்கோ சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்க ராஜா. ரீபா லாபா ரபா ஷலபப கபது பெக்கேதுனா சுட்டெரிப்பின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. Lidene sibushala horadu ragadala bala horadu rima lahadana mara duni kanto toraba kabudu bekeduna shiba baba dura bala shala baba kabudu bekeduna rama lahadana mara shala baba kabudu bekeduna ladu riba kabudu bekeduna riba ladu nama rada namara shala baba vaduna malaharadu rehala bala hora bala haradu raduna mala karaderi mekeri seduni kara duri kanto torabala li shala baba radura bala rabaduri shanta talaba kabudu bekeduna நீ கர கர தனமரக்கபுது வைக்கேதுனா பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அப்பா தேவனோட வார்த்தை எங்க இதயத்துக்குள்ள வரட்டும்பா. தேவனோட வார்த்தை எங்க இதயத்துக்குள்ள இருக்கணும்பா. அப்பா உடைய வார்த்தை எங்க எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல எங்க இதயத்துக்குள்ள இருக்கணும்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீங்க இதயத்துக்குள்ளே அப்பா வசனம் இருக்கணும்ப்பா. தேவனோட வார்த்தை இருக்கணும்ப்பா. நாங்க தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. நான் தியானிக்க அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ரீபா பாபா பா ரஷா தூராபாலா ரகதலபா ரக்கதுராபாலா லீதே ரீபா ஷலபா கோரோ லாதானா மரத ரஷந்தடலபா கதுராபாலா லீபா பாபா கபதுராபாலா ரஹமா
மலஹத நமருது ரபு ஷலபக்கது ரபல லீதா நம ரகடத ரசத நமக்கொரு லபது நமரத நமர சந்தட லபக்கபுது வைக்கதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அந்த கடைசி காலத்துல வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. செல்போன்ல சிக்கி கொள்ள கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா, உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் ஆசிரியப்படணும்ப்பா. பரிசுத்தம் நிரப்புங்கப்பா, அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அக்கினியை பற்றி பிடிட்டுப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களாலும் ஆவிக்குரிய 9 கனிகளெல்லாம் நிரப்புங்கப்பா. கிருபை வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பா அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா, கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை அப்பா உங்க பிள்ளைகளை தொடரணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்க 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த பூமியில வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தாங்கப்பா. தீர்காயுசோடு வாழ கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சத்துருவங்கள் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்க எல்லா குடும்பம் அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்கணும். கிருபை தாங்கப்பா. இந்த கடைசி காலத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. மிஷினரிமார் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அப்பா இன்னும் தேசத்துக்குள்ள மிஷினரிமார் புறப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட வாலிபு பிள்ளைகள் வாலிப பையன் எந்திரிக்கணும்ப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. அந்த காலவேளை இணைந்துக்கிற குடும்பங்கள் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், வேதத்தை அப்பா உட்கொள்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. வேதமே வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருப்பா. என்னோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்குன்னா நாங்க வேதத்தை எந்த அளவுக்கு நாங்க தியானிக்கணுமோ அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கை தீபமா இருக்கு, என்னோட வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கு. வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானம் என்று எழுதப்பட்டிருப்பா. மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களோட உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த மட்டும்தான் பார்க்கணும். தேவனோட வார்த்தை மட்டும்தான் பார்க்கணும். கிருபை தாங்க. நாளின் ஜெபித்த குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வேலை அடைங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவீனங்கள், நோய் இல்லை, பலவிதமான பிரச்சனைகள் இல்லை, வியாதி இல்லை, கஷ்டப்படுறவங்களை எல்லா பலவீனத்திலும் நீக்கி உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தீர்காயுசு தாங்க, பூர்ண சுகம் தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக்க ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் உண்டு மன்னித்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடணும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு அப்பா நிறைய தேவைகள் உண்டு, கர்த்தர் சந்திங்க. கற்பத்தினி ஜெபிக்கிறோம்ப்பா, கர்த்தர் மனமிறங்குங்க. மாசமா குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தாய் மூலியமா மீட்டு எடுங்கப்பா. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் வேலைக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. சுகம் பெலன் ஆரோக்கியம் வேணும். எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களுக்கும் சுகம் பெலன் ஆரோக்கியம் வேணும். அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கணும்ப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எந்த நாட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்டாலும் சரி அந்த இடத்துக்குள்ள அக்னி பற்றி பிடிட்டுப்பா. பரிசுத்த அக்னி பற்றி பிடிட்டுப்பா. உங்க பிள்ளைகள் அக்னி அபிஷேகம் நிரப்பி ஆசுடுங்க. பிள்ளைகளை தொடுங்கப்பா. உச்ச நிலையில் உள்ளங்கால் வரைய அக்னி பற்றி பிடிட்டு, அக்னி பற்றி பிடிட்டுப்பா.
கர்த்தர் கிருபை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளியப்ப மினிஸ்டர் ஆசிரியப்பா, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. திருநெல்வேலி பகுதியில் இடம் வாங்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, இடம் வாங்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, ஆலயத்துக்காக இடம் வாங்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். விசேஷம் அந்த நாளிலும் கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, நிறைய தேவைகள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு. அந்த குடும்பத்துடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வெளியில புறப்பட எல்லா ஜனங்களும் கத்த வேலடைங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களிலே அந்த காரியத்துக்காக இன்னுமாக சாட்சி சொல்ல தேவர் கிருபை செய்வார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.